வரான் உள்ள இருக்குது காத்து இறங்குது டியூப்ல இறங்காம வந்து அவரை நம்பி அத்தனை லட்சம் டிடிஎஃப் இருக்கிறாங்க. இந்த 4 ரீசனுக்காக தாங்க நான் ஒரு கடைக்கே போகிறேன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் அண்ட் அஜீஸ் பிட் ஷாப் தாங்க போகிறோமே. அங்கே எதுக்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து பஞ்சர் லிக்விட் ஊற்றுறது தாங்க. நம்ம எங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தாங்க கிளம்பணும். ஆனால் பிளாக் பண்ண ஆரம்பிச்சது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐநாவரத்தில் இருந்தாங்க. இப்போ ஐநாவரம் சிக்னல் தான் நிற்கிறோம். வீட்டிலேருந்து டிடிஎஃப் பிட் ஷாப்க்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் அண்ட் அஜீஸ் பிட் ஷாப். அது பேர் வந்து டிடிஎஃப் பிட் ஷாப்னே வச்சுருக்காங்களா, ஆனால் அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அது அவங்களே சொல்லியிருப்பாங்க. பேர் மட்டும் டிடிஎஃப் பிட் ஷாப்னு இருக்கும். சரி, நம்ம தெரிஞ்சு நம்ம தப்பாக சொல்லக்கூடாதுல்ல, அதனால சொல்லிட்டு டிடிஎஃப் அண்ட் அஜீஸ் பிட் ஷாப்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் காமிச்சிடுங்க. ஐநாவரத்தில் வந்து கரெக்டாக 13 கிலோமீட்டருங்க. இங்கெல்லாம் ஒயிட் லைன் போடாமல் வச்சுக்கிறாங்க. இன்னும் ரோடே போடல போகுது. ரோடு போட்ட பிறகு தான் எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் வைப்பாங்க போகுது. போட்டாங்க சிக்னல், இந்த சிக்னல் போட்டு கொடுக்காங்க. அப்புறம் எதுக்கூட அங்கே கை கட்டு சிக்னல் எங்கே போட்டுக்கிறாங்க, ஆனால் ரூட் அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. ஓ, ஆம்புலன்ஸ் வருதா? ஆமாம், அதனால தாங்க, ஆம்புலன்ஸ் வரதுனால தாங்க. சூப்பர் 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 சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எதுக்காக பஞ்சர் லிக்விட் ஊற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு ஒன்று போக போகிறாங்க. அதனால தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ரைடு போயிருப்பேன். அந்த 2 ரைட்லேயுமே வந்து சரியான ஆஃப் ரோடு. அதில் கூட 2வது ரைடு தான், அந்த ஃபஸ்ட் ரைடு கூட இல்லை. இங்கேருந்து ராணிப்பேட்டை போயிட்டு ராணிப்பேட்டிலேருந்து ஃபுல்லாக சேலம் நாமக்கல்லாம் கவர் பண்ணிட்டு வரப்போலாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆஃப் ரோடெலாம் பார்க்கல. ஆனால் 2வது ரைடு வந்து கல்வராணி ஹில்ஸும் ஜவாது மலையும் தாங்க போனேன். அதில் அவ்வளோ ஆஃப் ரோடு பார்த்தேங்க. வாட்டர் கிராசிங், ஆஃப் ரோடு, அந்த இடத்துல செம்மையாக பயந்துட்டாங்களாம். ஐயோ, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். எந்த வேறு டியூப்லெஸ் இல்லை, டியூப் டயர். எனக்கு எப்படி சொல்கிறது, ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அந்த இடம்லாம். சரியான ஆஃப் ரோடு வேறு. எனக்கு அங்கெல்லாம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். எப்படி போகிறதுனே தெரில. சோலாவாக வேறு போகிறேன்னா எப்படி அந்த இடத்துல இருந்து சர்வே பண்ணி வரதுனே தெரில. தள்ளிட்டு வந்திருந்தாலுமே டயர் போயிட்டுருக்கோம், நல்லாகி போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஆஃப் ரோடில் அந்த அளவுக்கு அந்த இடம் ஆஃப் ரோடாக இருந்ததுங்க. போன வாட்டியே வந்து நான் யோசித்தேன் இந்த மாதிரி பஞ்சர் லிக்விட் ஊற்றிடலாமான்னு. எனக்கு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சர் லிக்விட் பற்றி அவ்வளோ நாலேஜும் கிடையாது. எனக்கு அது எந்த அளவுக்கு நம்பிக்கை தரமான ஒன்றுன்னு சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் அது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஒரு பஞ்சர் லிக்விட் இருக்குது. ஆனால் டியூபுக்கு இருக்குதா இல்லைன்னா தெரியாது. அதை பெருசாகவும் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. எனக்கு அது மேலே பெருசாக உடன்பாடு இல்லாதப்போ. ஆனால் இந்த நிறையா வாட்டி பஞ்சர் ஆகும். பஞ்சர் ரெண்டு வாட்டி தான் பஞ்சர் ஆகும். 3வது வாட்டி எப்படி டியூப் மாற்றிடுவேன். அந்த மாதிரி தான் வேலை வச்சுருக்கேன். அதிகமாக நான் டியூப்பே மாற்றுவேன். ஒரு பஞ்சர் போட்டோன்னா 100 ரூபாய் ஆகிடுது, 150 ரூபா ஆகிடுது. இதே டியூப் மாற்றினா 350 ரூபா ஆகிடுது. எனக்கு அந்த மாதிரியே நிறையா டியூப் மாற்றிருக்கேன். இது வரைக்கும் வண்டி எடுத்தது வந்து ஒரு 4-5 டியூபுக்கு மேலே மாற்றிருப்பாங்க. வண்டி எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆகுது. டயர் வந்து பேக் டயர் மட்டும்தான் மாற்றிருக்கேன். அது புதுசு தான். ஃப்ரண்ட் டயர் மாற்றவே இல்லை, அது மாற்றணும். சரி, ஓகே. போன ட்ரிப்லேயே பார்த்துட்டோம் நிறைய ஆஃப் ரோடு. இந்த ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆஃப் ரோடு இருந்தாலும் ஆஃப் ரோடு இல்லாட்டிலையும் பஞ்சர் ஆகும் முடிவு பண்ணிட்டா எங்கே வேணால் பஞ்சர் ஆகுங்க. அது நம்மளால் கணிக்கவே முடியாதுல்ல. பஞ்சர் லிக்விட் ஊற்றுறதுக்கு நிறைய கடை இருக்குது. எதாவது நான் தான் சொன்னேன், 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும். நான் அப்போயே ஊற்றிருக்கலாம். எனக்கு அது மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. இப்போ எதுக்கு நான் டிடிஎஃப் பிட் ஷாப் போகிறேன்னா அங்கே நம்பிக்கை இருக்குதுங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் முன்ன பின்ன அவர்கிட்ட பேசுறதில்ல, எதுவும் தெரியாது. பட் ஃபஸ்ட் ஒரு 4 ரீசன் இருக்குதுங்க அவர் கடைக்கு போகிறதுக்கான. ஒரு 4 ரீசன் இருக்குது. என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு மோட்டோ விளாக் கம்யூனிட்டிலேருந்து வந்தவர். அவரும் ஒரு பைக்கர் தான். அந்த பைக்கரோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். அந்த பைக் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் அங்கே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்பி ஒரு 43 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 43 லட்சம் டிடிஎஃப்ஸ் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கோசரனாச்சுக்கும் பெஸ்ட்டாக தான் கொடுக்க பார்ப்பார். ஏன்னா இது வரைக்கும் அவர் சேனலில் வந்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அவர் போட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் மட்டும் ப்ரொமோஷன் மாதிரி இருந்தது, லக்ஷ்மி கிருஷ்ண ஆயில். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே இது வரைக்கும் ஒரு பெட்டிங் ஆப்பை பற்றியோ எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணது கிடையாது. அப்படியேப்பட்டவர் அவர் சேனலில் அவரோட பிஸ்னஸ் தான் பண்ணலாம். அவரை நம்பி அத்தனை லட்சம் டிடிஎஃப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ப்ரொமோஷனே பண்ணதில்லை. ஆனால் அவரோட பிஸ்னஸ் ஒன்று ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா அப்போ அதில் அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. இது 2வது ரீசனா. 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி அவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குதுங்க. அந்த கான்ட்ரவர்சிக்கோசரமே ஆப்போசிட்டாகவே பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. எப்படா எதனா ஒரு இடத்துல சொதப்புவான், நம்ம ஏறி மேயலாம் அப்படின்னுங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதுக்கு சாதகமாக எதுவுமே பண்ணாத அளவுக்கு பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவார். அப்புறம் 4வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ரீசன், எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு ரீசன் தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எப்படி சிவா 235 ஒரு பிராண்டோ, நமக்கு அது எப்படி ஒரு பேர் முக்கியமோ அதுமாரி அவருக்குமே அந்த டிடிஎஃப்ங்கிற பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருமே அவங்க பேரை வந்து கெடுத்துக்க விரும்ப மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அந்த பேருக்கோசரமே அவர் பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு.
இந்த 4 ரீசனுக்காக தாங்க நான் ஒரு கடைக்கே போகிறேன்னு. எனக்கு அதுவும் தான் ஒரு 36 ஆணி அவர் பைக்கில் இறக்கி காமிச்சார், அஜீஸ் பைக்கில் இறக்கி காமிச்சார். அப்போல்லாம் நான் அதை பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். 36 ஆணி இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இறங்காது. நம்ம வண்டியில் அவ்வளோலாம் ஏற விட மாட்டோம். எதனா சப்போஸ் ஏன்னா ஒரு சின்ன நமக்கு தெரியாத ஒரு ஆணி ஏறிட்டாலோ 36 ஆணி தாங்குகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அதில் ஒரு ஆணி தாங்காதா? நம்ம அந்த ஒரு ஆணியில் கண்டுபிடிச்சிட மாட்டோமா பஞ்சர் இருக்குதாலன்னு சொல்லிட்டு. அதனால தான் அதெல்லாம் பார்க்குறப்போ தான் எனக்கு அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனே கிடச்சிது. அதுவும் தான் அவர் சேனல் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து டியூப் டயருக்குமே பஞ்சர் லிக்விட் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 360 வியூவில் தான் பார்ப்பீங்க. 360 வியூனா 360 கேமரா போட்டுக்கிறேன், 360 வியூ காட்ட மாட்டேன். ஆனால் 360 கேமரா போட்டதுனால கொஞ்சம் வைடு ஃபுல்லாக தெரியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவை தாங்க வந்துக்கிறோமே, அதனால் அங்கே போய்ட்டு பிளாக் எடுக்க முடியாது. என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி மைக்கும் இல்லை. 360 போட்டுன்னா நம்ம கரெக்டாக நம்ம இஷ்டத்துக்கு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. என்ன ஒன்று கொஞ்சம் ஆங்கிள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும், கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம எந்த பக்கம் வேணால் சுற்றி காமிச்சிருக்கோம். அதனால தான் வந்து 360 மாட்டிக்கினேன். கடைக்கிட்ட வந்துட்டோம்ல. இங்கேருந்து கடைக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் இல்லை, ஒரு 300 மீட்டர் தான். போயிடலாம் வாங்க. இதோ இதான் நினைக்கிறேங்க. இதே தான். நம்ம வண்டியை விட்டுட்டு போயிட்டு கேட்டு வருவோம். ஹாய் ப்ரோ. இது டியூப் டயரு, இது லிக்விட் ஊற்ற முடியுமா? டியூப் டயருக்கு இருக்குல்ல? ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம்ல. ஹாய்க்கா. ஸ்பெண்டர் ப்ளஸ்க்கு இது லிக்விட் ஊற்றணும், டியூப் டயர். ஆமாம். ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பேக்கில் 350 ml, ஃப்ரண்ட்டில் 350 ml வரும். ஓகே, ரெண்டு சேர்த்து எவ்வளோ வரும் அமௌண்ட்டு? ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1400 வரும். உங்களுக்கு 700 வரும். 700. ஓகே. இது எப்படி இன்னொரு பாட்டில் வாங்கி வச்சுருக்கலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. பாருங்க, நம்ம வண்டி இருக்குது. நம்ம வண்டி தான் வந்து நடுமையத்தில் இருக்குது, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். மற்ற எல்லாம் ஓரமாக இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அது தெரிஞ்சதுனால தான் வந்தேன். ஆமாம், எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியாது, டியூபுக்கு இருக்குதா இல்லைன்னே தெரியாது. சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சுது. போக போக டயர் வந்து கல்லாட்டம் மாறிடும் சொல்லுவாங்களே, அது எப்படி ப்ரோ? அப்படிலாம் எதுவும் ஆகுதுல்ல ப்ரோ? அப்படியா? அதனால அலையெல்லாம் எதுவும் பாதிப்பாகுதுல்ல? இப்போ ஆணிக்கினி எதுனா பஞ்சர் ஆச்சுன்னா நமக்கு தெரியும், பிடிங்கிடுவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சில பஞ்சர்லாம் இருக்கும்ல, அதுவே சீல் பண்ணிவிடும். பட் அதை எடுக்க முடியாதுல்ல, அது எதுவும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுல்ல. ஓகே ப்ரோ. லிக்விட் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குதா? தனித்தனியாக அது வேறு மாதிரி இருக்குமா? இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன இது ஏர் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அடைச்சிருமான்னு கேட்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கா இல்லைன்னு தெரியாது. இது வரைக்கும் எதுவும் ஆகலை பஞ்சர். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டயருக்கு மட்டும் பஞ்சர் லிக்விட் ஊற்றாச்சு. இதுதாங்க பேக் டயர் பஞ்சர் லிக்விட். இன்னும் ஃப்ரண்ட் டயருக்கு மட்டும் ஊற்றலை. ஃப்ரண்ட் டயருக்கு என்ன ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க. அதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதோட லைஃபே இல்லை இதுக்கப்புறம். அதனால் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து புதுசாக ஊற்றிக்கலாங்க. இப்போ கையோடு ஒன்று வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் ஆஃபர் முடிஞ்சிருமா. இப்போ பொங்கல் வரைக்கும் தான் 50% ஆஃபர். ரெண்டு சேர்த்து எனக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டு சேர்த்து வந்து 700ங்க. ஒன்று 350ங்க. இது ஒன்று வந்து 350 ml தான் கரெக்டாக. இதில் வந்து அளவு வந்து 350 ml தான் ஊற்றி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடையில் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேக் டயருக்கு மட்டும் தான் ஊற்றினேன், ஃப்ரண்ட் டயருக்கு ஊற்றலை. எதனாலும் பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஊற்றணும்னு சொல்லிட்டு அதனால் கையோடு வந்து ஃப்ரண்ட் டயருக்கான லிக்விட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டயர் உடனே மாற்ற முடியாது, நம்ம கையில் அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஜிபிஎஸ்ஸே போட முடியல. அதனால தான் பட்ஜெட் இல்லை, ஜிபிஎஸ்ஸே போட முடியல. எதனால பார்த்தீங்கன்னா கையில் பட்ஜெட் இல்லை. அதனால தான் இதில் எங்கேருந்து டயர் மாற்றணும், ஜிபிஎஸ் பண்ணணும், செலவு தான். இதே பெரிய செலவு தான். ஆனால் இதெல்லாமே பண்ணிட்டா வண்டி சேஃபாக இருக்குங்க. வண்டி சேஃபாக இருக்கும், வண்டியால் நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம். பண்ணணும் தான். ஸ்விக்கி ஒரு வாரம் இப்போது ஸ்விக்கி தான் ஓட்டின்னு இருக்கேன். ஒரு வாரம் விடாமல் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஓட்டுறதுனா ஒரு வாரத்தில் எடுத்து எல்லாமே செஞ்சிடலாங்க. டயர் மாற்றிடலாம், லிக்விட் ஊற்றிடலாம், அப்புறம் வந்து ஜிபிஎஸும் போட்டுடலாம். ஆனால் ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும். எங்கே இன்னும் பொங்கலுக்கே ஒரு வாரம் தான் டைம் இருக்குது.
அந்த ஒரு வாரத்தில் நான் பொங்கலுக்கு சம்பாதிப்பேனா, பொங்கலுக்கு துணி வாங்க சம்பாதிப்பேனா, இல்லை வண்டிக்கோசம் சம்பாதிப்பேனா, இல்லை இல்லை ட்ரிப்புக்கு போட்டு நான் சம்பாதிப்பேனா. அந்த தருண்குமார் வேறு கால் பண்ணிட்டாரு, கேட்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை வேறு இருக்குது, அதிகமாக வர மாதிரி இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி டயரில் ஒரு ஆணி மட்டும் இறக்கி பார்க்குறேன். ஒரு எப்படி சொல்கிறது, பஞ்சர் அடைக்குதா அரெஸ்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா டியூப்லெஸில் பார்த்துட்டேன், டியூப் டயர் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நம்ம வண்டி டியூப் டயரில். அதனால் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஒரு அணி தான், அதுக்கப்புறம் அடி மாட்டேன். கூட நான் போயிட்டு வீட்டாண்ட கண்டினியூ பண்ணிக்கிறேன். மழை வேறு ஓவராக பெய்யுது. கேமரா எடுத்து உள்ள வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடையிலேருந்து வீட்டாண்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தருண்குமார் தான் ஆணி அடிக்க போகிறாரு. ஆணி அடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு லீக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்ரா அதில் பெருசு தானே அடிக்கிற, ஒரு பெரிய அணி ஒரு சின்ன அணிங்க. பெரிய அணி வந்து நடுமயத்தில் அடிக்கிறோம், சென்டரில் இந்த லைன் வருதுல, இதோ இதில் அடிக்கிறோம். ஓட்டினா இறங்கிடாது, இறங்கிடுச்சுல முடு. எனக்கு என்ன ஒரு பயனா, டியூப் இந்தாண்டி இருக்கும் அந்தாண்டி இருக்கும், இந்தாண்டிருந்து அந்தாண்ட போயிட்டு ஓட்ட போட்டுச்சுன்னா அது எப்படி அடைக்குன்னு பார்க்குறேன். இல்லை வேற சைடில் அப்படி சுற்றி ரொட்டேட் பண்ணி அடி, இப்போ ரொட்டேட் பண்ணி அடி இடையில இங்கே அடிக்கவா, தொலைஞ்சிடக்கூடாது. ஆனால் சியா ஆனை தொலைவது, ஆனால் ஆணி தொலைஞ்சிடக்கூடாது. ஆனை தொலை அட்ராலே ஐத்தனை போக மாட்டேங்குது. அதுக்கு அடிச்சே போடுறான் ஆளே 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 அடியாலே என்னாலே வலிக்கும் ஆளே அடிச்சா. சரியான அடி நீ அடிச்சது போரு, சரியான அடி அடிச்ச. விடு ஓட்ட ஓட்ட இதாகிடும். காற்று லீக் ஆகுதான்னு பாரு. இல்லை இப்பெல்லாம் லீக் ஆகுது, ஐ திங்க் ஸோ. இல்லை லீக் ஆகும் தான் நினைக்கிறேன். இல்லை வரலையா, அதை ரிமூவ் பண்ணாதான் லீக் ஆகும். பெருசில் வை. நோ பபுள்ஸ். இப்போல்லாம் பபுள்ஸ் வரலங்க. ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வந்து பிடுங்குவோம், அப்போ பபுள்ஸ் வருதானே. ஓட்டாலே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வா. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் லீக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியே ஆணியும் கையோட பிடிங்கலாம். இல்லை இப்போ லீக் ஆகல, ஒருவேளை நல்லா குளுக்கு காற்று வரலையா இல்லை வரத்துதான் நமக்கு தெரியலையா. ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குடா, அது டைட்டா இருக்கனால. சரி ஓகே, அப்போ ரிமூவ் பண்ணோம் இமிடியேட்டா வண்டி ஸ்டார்ட்ல போயிட்டு. ஏன் ரிமூவ் பண்ணா இமிடியேட்டா ஓட்டணும், இல்லைன்னா காற்று எல்லாம் ட்ரை ஆயிரும். இல்லை அது புடுங்கிட்டு நம்ம ஓட்டின்னு போயிடலாம் டக்குன்னு. புடுங்கு டியூப்லெஸ்லேயே தண்ணி இது காற்று இறங்குது, டியூப்ல இறங்காம வந்து இப்போதான் பெரிய பபுள்ஸ் வரான் ஆளு. புடுங்கினோடனே காற்று வந்தது, அதுக்கப்புறம் வரலங்க, அரெஸ்ட் ஆயிடுச்சோ. இன்னொன்று சின்ன அணி பாரு, தோக்குதாரு சின்ன அணி, இதோ இருக்குதுங்க சின்ன அணி, இதுதாங்க புடுங்க. ஆளு பஞ்சு இப்போதான் ஆளு அந்த லிக்விட் வரான் உள்ள இருக்குது. எதுவும் வரலங்க, அரெஸ்ட் ஆயிடுச்சு ஆளு. இல்லை ஓட்டி பார்த்தா தெரியும், ஒன்றும் வரலங்க. இதுக்கப்புறம் நான் ஓட்டிட்டு ஏன்னா ஏர் லீக் ஆச்சுன்னு வச்சுக்க உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் வந்து ஏர் பபிள் லீக் ஆச்சுல, அதுக்கப்புறம் வந்து காற்று இறங்கிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டுன்னு போயிட்டு நானும் தருண்குமார் தான் 2 பேரும் சேர்ந்து பின்னாடி உட்காந்துன்னு ஓட்டின்னு தான் போனோம். சரி காற்று அதுக்கப்புறம் இறங்குதான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் காற்றே இறங்கலை, லீக் ஆகலை. சரி ஓகே, ஸ்டார்டிங்கில் லீக் ஆச்சுல, அதனால் ஒரு வாட்டி காற்று செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். 30 இருந்தது பேக் சைடில், அதுக்கப்புறம் வந்து 40 அடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் காற்று இறங்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதனா காற்று இறங்கிச்சுன்னா நான் வேணால் அப்டேட் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட் வந்து நல்லா வேலை செய்யுதுங்க. எந்த வந்து டியூப் டயர், யாருன்னா டியூப் டயர் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வேணால் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வண்டிக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேணா புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு மிக மிக எனக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அலே பாய்.